கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் பேரிழப்பு. ஒரு நடிகராக தனக்கென்று ஒரு ரசிகர் வட்டாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதனை ஒழுங்குபடுத்தி தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் தனக்கென்று ஒரு கொடி, ரசிகர்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் உயர்ந்த பணிகளை, மக்கள் நலப்பணிகளை செய்து படிப்படியாக தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய கடின உழைப்பாலும் மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்று உயர்ந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதன் அடிப்படையிலே கிராமம் முதல் நகரம் வரை இயக்கத்தை பலப்படுத்தி தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற ஸ்தானத்தை அடைந்த மிகப்பெரிய வரலாறு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. ஒரு சாதாரண மனிதர், எல்லோரிடமும் அன்பு செலுத்தி தன்னுடைய ஈகை குணத்தால் நட்புக்கு இலக்கணமாக செயல்பட்டு ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை செயல்பட்டு தமிழகத்திற்கு துணை நின்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழகத்தினுடைய 2016 தேர்தல்களிலே 3வது அணியை உருவாக்கி அந்த அணியிலே கேப்டன் தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். தன்னுடைய தலைவர் தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாரோ அந்த அளவிற்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுத்த தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார்கள். மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, மூத்த தலைவர்களோடு மரியாதைக்குரியவராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை பழகியவர். மறைந்த தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களோடு மிகுந்த அன்பு கலந்த பாசத்தோடு அவர்களுடைய இறுதி மூச்சு வரை பழகியவர். கேப்டன் அவர்களது திருமணத்தை ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது தலைமையிலே அன்று நடந்ததை இன்று நான் நினைவோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய உடல் நலன் நன்றாக இருந்த போது ஐயா மூப்பனாருடைய நினைவு நாள் அன்று அவருடைய சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்துவதை கேப்டன் அவர்கள் வழக்கமாக வைத்திருந்ததை இங்கே பெருமையோடு கூற விரும்புகிறேன். ஒரு சிறந்த கலைஞர், உயர்ந்த அரசியல்வாதி, இவர்களை தாண்டி ஒரு நல்ல மனிதர், மனித நேயர் என்று தமிழக மக்களை விட்டு மறைந்து விட்டார் என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் சோகத்திற்கும் தமிழக மக்களையும் உலக தமிழர்களையும் உள்ளாக்கி இருக்கிறது. கேப்டன் அவர்களது வாழ்விலே அவர்களுக்கு துணை நின்று அவருடைய உயர்விலே ரசிகர்களோடு காரணமாக இருந்த தேமுதிகவுடைய இன்றைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய திரு சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும்
அவர்களது இயக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த துயரமான நேரத்திலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.